Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் சீரியஸான கான்வோ அப்படின்றத தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை சம் திங்ஸ் அப்படின்றக்கோல. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் வந்து டிஎம்கே டிவிகே அப்படின்னு நடிச்சுக்கிறாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரீசெண்டாக இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் ஆல்சோ பிஞ்ச்மி அந்த இதுக்காக வந்து நம்ம சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து இந்த பொலிட்டிக்ஸ் சைடு வந்து போவேணாம், ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்தை பற்றி நான் எப்பவுமே பேச மாட்டேன். அதனால் வந்து நான் இந்த சைடு வரேன். ஏன்னா லைக் எல்லாருக்குமே A to D நந்தா அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட அண்ணா வந்து கருத்து கந்தசாமின்னு நினைக்கிறேன், அவரோட பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ அவர் வந்து மிஸ்டர் KK அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அது வந்து லைக் ஃபேர் யூஸாக தான் அவர் பேசியிருக்காரு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு நீ என்னை பற்றி பேசினேன், அதனால் உனக்கு நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க. இதனால் வந்து ஒருத்தவங்களோட வேலையே வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அதை வந்து எதுவுமே கேட்காம இருக்க முடியாது. பட் இதை வந்து நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து என் மைண்டுக்கு வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம், ஸோ நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். லைக் எனக்கும் சில விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோன்றிருக்கு. பட் த திங் இஸ், நான் அதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி கோலர் வேலை பார்த்துருப்பேன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கில்ட் இருக்கும்ல, நம்ம வந்து இந்த மாதிரி லூஸ்தனம் பண்ணிட்டோம், நம்ம எப்படி போய் இதை பேசுறது. அந்த மாதிரி வந்து நான் ரீசெண்ட் டேஸில் வந்து இன்ஸ்டா விட்டு நான் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். நான் வந்து சோஷியலைஸே ஆகிறதே கிடையாது. எனக்கு சோஷியலைஸ் ஆகிறதே இப்போ வந்து இஷ்டமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நான் அடி வாங்கி வந்திருந்தேன் என்னோடய பர்சனல் லைஃப்பில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 3 விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் விஷயம் வந்து அப்பாலஜைஸ், அண்ட் செகண்ட் விஷயம் வந்து லைக் கிளாரிஃபிகேஷன், அண்ட் மூணாவது விஷயம் வந்து அவேர்னஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் என்ன வந்து பேசிக்காக நான் இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ. அப்பாலஜைஸ் என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானுமே பிஞ்ச்மி ஆப் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து 2023 மிடில் வந்து ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு. பட் அது என்ன ஐடியிலேருந்து வந்துச்சுன்றதை நான் மறந்துட்டேன். எனக்கு பிஞ்ச்மின்ற நேமில் தான் எனக்கு அந்த ஐடியில் மெசேஜ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு அதில் போட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஐடியில் வந்து அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்களா, அந்த ஐடியே வந்து காலி ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் சேட் வந்து நான் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது என்னோடய மெசேஜ் மட்டும் தான் இருக்குது. அவங்களோட மெசேஜ் எல்லாமே வந்து லைக் இன்வாலிடாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் அவங்க என்ன பேசினாங்கன்றது வந்து காமிக்க முடியல. பட் அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதுக்கு நான் இது கேட்டேன், அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்து நிறையா க்ரியேட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணிருந்தாங்க. அவங்க கேட்ட அந்த டைமில் வந்து என்னோட ஐடி வந்து ரீச்சில் இருந்துச்சு. லைக் வந்து 114K 116K இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, பிஞ்ச்மின்ற ஆப் வந்து லைக் ஆன்லைன் சைட் மாதிரி. ஸோ நீங்கள் இதில் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏர்னிங்ஸும் வராது. ஸோ நீங்கள் எங்கள் சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன் லைக் ஹவ் இட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க நீங்கள் இதில் என்ன போடுறீங்களோ அதுவே நீங்கள் வந்து போடலாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து எனக்கு ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அவங்களே கொடுத்தாங்க. லைக் என்னோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். லைக் என்னோட பேர், என்னோட ஏஜ், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். நீங்கள் போஸ்ட் போட ஒரு காயின் மாதிரி வரும். அந்த காயின் வந்து லைக் 300 காயின் சேர்த்தா 500 rupees அந்த மாதிரி இது ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த கணக்கில் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் பே பண்ணி பார்க்குறாங்களோ ஸோ அந்த காயின்ஸ் ஏற உங்களுக்கு வந்து பே வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஆச்சுன்னா, நான் அவங்களுக்கு பிக்சர் மட்டும் தான் அனுப்பேன். அவங்க எனக்கு வந்து டாக்குமெண்ட்டாக பிக்சர் கேட்டாங்க, லைக் பிக்சர் ஆர் வீடியோஸ் ஏதோ வந்து கேட்பாங்க. நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன். அவங்க தான் அதை போஸ்ட் பண்ணி அவங்க தான் அந்த ஐடி அக்கௌண்ட் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து உள்ளே என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியாது. நான் வந்து போய் பார்க்கவும் இல்லை, நான் வந்து ஒன்றும் தெரியாத மக்கும் அப்படி வந்து நான் எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றனால எனக்கு எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிஸியாக போயிட்டு இருந்தனால என்னால் வந்து இந்த ஐடியா வந்து பண்ண முடியல. நான் ஜஸ்ட்டு பிக்சர் மட்டும் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸ்டோரி போட சொல்லுவாங்க, நான் ஸ்டோரி போட்டு லிங்க் போடுவேன். அதுலேருந்து எனக்கு பாயிண்ட் ஏற எனக்கு வந்துட்டே இருக்கும். நான் பே வரலன்றப்போ நான் கேட்பேன், லைக் ஏன் எனக்கு பே வரல இந்த மந்த்துக்கு, லைக் இந்த வீக்கு ஏன் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி நான் அது மட்டும் தான் நான் வந்து செக் பண்ணிருந்தேன். அப்புறம் ரேண்டமாக வந்து நிறையா மெசேஜஸ் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் போடுறத தான் வந்து அதுலேயும் போடுறீங்க, ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலாக காட்ட போகிறீங்க அப்படி இப்படிலாம் வந்துச்சு. நான் என்னடா ஸ்பெஷலாக காட்டணும் உங்களுக்கு, நான் எப்படா ஸ்பெஷலாக காட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்ச நாளாக அவங்க வந்து நான் அவங்களுக்கு பிக்சர் அனுப்புவேன் இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க ஸ்டோரி மாதிரி
லைக் அதை எப்படி சொல்கிறது, லைக் வீடியோ கிளிப் மாதிரி எடிட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அதை நான் பார்க்கும்போது என்னது நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவாக இது பண்ணுறோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணும்போது தான் அதில் அவங்களோட கேப்ஷன்ஸ் எல்லாமே 18+ கேப்ஷனாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் என் ஃபோட்டோஸ் தான், நான் என்ன இன்ஸ்டாவில் போடுறேனோ அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. ஸோ அந்த எதுக்கு இவங்க 18+ கேப்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட்டை தான் அதுலேயும் அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேப்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்சியாக இருக்கும். ஸோ அப்போ நான் கேட்கும்போது நீங்கள் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் கேப்ஷன் இப்படி போட்டிங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அந்த ஐடி ஓப்பன் பண்ணப்போ நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கேப்ஷன்லாம் மாற்றி இவங்க ஃபுல்லாக 18+ மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ நான் கேட்கும்போது ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போட்டிங்க, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னு கேட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்க பே பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. என்னோட ஐடி அவ்வளோ ஃபெமிலியர் ஆகலை. ஸோ அப்போது 2-3 பேர் மெனக்கிட்ட காசு கொடுத்து போய் பார்த்தா அந்த பசங்க என்கிட்ட லைக் நீங்கள் இதில் போடுறது தான் அதில் போடுறீங்க, அண்ட் நீங்கள் ஏன் இப்படி காசு வாங்கிக்கிறீங்க என்கிட்ட, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க எனக்கு. ஆனால் அவங்க பக்கம் தான் அந்த டைமில் கோவம் வந்துச்சு. ஏண்டா நீங்கள் மெனக்கெட்டு காசு கொடுத்து போய் அதில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, பார்த்து ஏமாந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் விட்டுட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. நான் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த நம்பர்லேருந்து எனக்கு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, லைக் நீங்கள் ஏன் போஸ்ட் போட மாட்டேறீங்க, ரிப்ளை பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு ஆர்டிக்கல் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணும்போதும் கூட என்னோட நேமில் லைக் இந்த மாதிரி இவங்களோட போஸ்ட் லைக் மேக்கப் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்கள பிடிச்சி பார்க்க, அந்த மாதிரி தான் ஃபுல்லாமே பாசிட்டிவ் சைடாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நெகட்டிவ் சைடு எனக்கு எதுவுமே ஹிட் ஆகவே இல்லை. ஏன்னா நான் இப்போ யூஏயில் இருக்கனால என்னால் அந்த லிங்க் கூட போய் பார்க்க முடியல. அந்த லிங்க்குள்ளே போய் கூட நான் பாருங்க தான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் பே பண்ணதான் அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் நான் என்னோட ஐடின்றனால எனக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சைட்குள்ளே போனாலே என்னோட இது வந்துடும். ஆனால் என்ன ஒன்றா இப்போ நான் யூஏயில் இருக்கனால என்னால் இப்போ அதை மட்டும் எடுக்க முடியல. மேபி நீங்கள் காசு கொடுத்துட்டாங்க தான் போய் பாருங்கள், பார்த்து அதில் என்ன இருக்குன்னு, இதில் இன்ஸ்டால் என்ன இருக்கோ அதே தான் அதில் இருக்க போகுது. பட் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலே குடிச்சது அது கல் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைக் நம்ம மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்றனால அதை ஃபுல்லாக நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ அதை என்னோடய சைட்லேருந்து நான் கன்வே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ பண்ணாததுனால லைக் 2-3 பேர் நடுவில் ரொம்ப அதை விட்டு ஒரு 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போது ஒரு 2 பேர் அதை எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர் கூட அதை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னப்போ, ஏன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்கடா அது என்ன நடந்துச்சுன்னு, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அவங்ககிட்ட போய்லாம் சொல்கிறது, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா, நீங்கள் என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி என்னை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்ககிட்டலாம் அமிச்சேன். பாருங்கள் நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பர்சன் என்கிட்ட திரும்பி கேட்கும்போது நான் பிளாக் பண்ணிட்டேன் அவரை. வணக்கம், நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும், நீங்கள் அதை என்னை கேட்காம பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி பேசுகிற வாய்ப்பும் இல்லை. எனக்கு அதை பற்றி பேசணுன்ற எந்த ஒரு நெசசிட்டியுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ அது பூம் ஆகிட்டு இருக்கிறனால ஸோ இந்த டைமில் நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ செகண்ட் என்னோட கிளாரிஃபிகேஷன் என்ன லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்ச்மீன்ற ஆப் லைக் ஒன்லி ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான். அது எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது இது அடல்ட் பேஜ் மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது அடல்ட் பேஜாக தான் இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் குட் சைடாக நாங்கள் காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் நாங்கள் நிறையா நல்ல பூமிங் கிரியேட்டர்ஸ் நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறோன்னா அந்த டைமில் எனக்கு சொன்னாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் நான் நிறைய ஸ்டோரிலாம் நான் அடிக்கடி போட்டிருக்கேன். லைக் இந்த அரோரா சின்க்ளேர்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அண்ட் அப்புறம் நிறைய பேர் ஐடி எனக்கு தெரில. ஸோ அவங்கெல்லாம் இப்போது அந்த அக்கா ட்ரெண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் நான் அதுக்கு எல்லாமே அப்போஸ் தான் பண்ணேன். ஸோ நான் அவங்களெல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பகையுமே இல்லை. ஆனால் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரீசெண்டாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் காலேஜ் ஸ்கூலுன்னு ஸ்டேஜ் ஏறி கூப்பிட்றது நானே கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன். எதுக்கு இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, இவங்களாம் என்ன சாதிச்சாங்க. இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது, நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி வருவாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு டயர்டாக தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அவங்கள பார்த்து இன்ஸ்பயரான நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நானும் போலீஸ் ஆக போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்ட்ரஸ்னு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவங்க அவங்களோட கிளிப்பையும் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அவங்க படிப்புலாம் முக்கியமே கிடையாது, ஸ்கில் தான் முக்கியம் அப்படிலாம் சின்ன பசங்கிட்ட பேசி வச்சுருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படிப்பை தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது. நான்லாம் இங்கே வரும்போது டிகிரி தவிர எனக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியாது. நான் அதை வச்சு தான் பொழைச்சிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி படிப்பை தேடி ஓடாதீங்க, ஸ்கில்லை தேடி ஓடுங்க அப்படிலாம் என்ன தான் சொன்னேன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. அதுதான் நான் சொல்ல நினச்சேன். அண்ட் தேர்ட் விஷயம் ஓவரால் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால், யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி யாராலையுமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் இந்த விஞ்ச்மீ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி தான். லைக் விஞ்ச்மீ மாதிரி நிறையா சைட் இருக்குது.
இவங்க வந்து எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, நான் அப்போ அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அந்த 500,000ன்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. ஓகே 500 நமக்கு தராங்க, 1000 நமக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் அவங்க வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500,000 அப்படின்றப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போவுமே அது பெரிய அமௌண்ட் தான், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் இருந்தவங்க தப்பு பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் தப்பு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி வந்துடுறது வந்து பெட்டர் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு புரியல என்னென்னா, இந்த ஸ்கூலில் வந்து ஒருத்தங்களை வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்கள பற்றி எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ண முடியாதா இல்லை பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. லைக் நான் ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா என்னையும் ஒரு 2-3 வாட்டி கேட்டாங்க அந்த டைமில். லைக் பூம் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் வந்து ஆவடி சைடில் ஒரு காலேஜ், அது என்ன காலேஜ்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ மீனாட்சியா ஏதோ சம்திங் ஒரு காலேஜ். அப்போலாம் நான் டீசெண்டாக சொல்லிட்டேன், இல்லை எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் வந்து யார்கிட்ட என்னத்தை பேச போகிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் அப்போலாம் சொன்னேன் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுமா, இல்லை நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் இதை வந்து அவங்க ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அவங்க திறமைன்னு நினச்சி ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. லைக் நிறைய பேர் அதுக்கு எஃபோர்ட் போட்டு லைக் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்டலாம் சொல்லி ரீக்ரியேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட என்னால் திறமையாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஸோ அதில் அவ்வளோ பேரோட ஒர்க் இருக்குது. அவங்க காஸ்டியூம் டிசைன் லைக் ஒரு காஸ்டியூம்ஸ் வெளியே வருது, ஒரு மேக்கப் வெளியே வருது, ஒருத்தரோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் வெளியே வருது, எடிட்டிங் வெளியே வருது. ஸோ இதெல்லாமே இருக்குது. நார்மலாக ஃபோனை வச்சு பண்ணிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கிற ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஏன் கூப்பிட்றாங்கன்னு தெரில. இதுக்கு 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து லைக் அந்த பாப்புலாரிட்டிக்காக லைக் 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரி அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ கூப்பிடும்போது நம்மளோட காலேஜ் ஸ்கூல் வந்து வெளியே வந்து பப்ளிசிட்டியாக தெரியப்படும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவங்களுக்கு வந்து எதெல்லாம் இன்ஸ்பயர்டாக இருக்கணுமோ அதை தான். ஸோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தால் பசங்க போர் அடிச்சிடும் குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி ஒன்று பண்ணுறீங்க. இவங்கெல்லாம் வந்து மென்டல் தனமாக ஏதாவது ஒன்று வந்து பேசிட்டு போயிடுறாங்க. வந்துட்டு இப்போது இந்த தமிழ்வாணி அவங்களே வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க போய் ஒரு குழந்தைங்களுக்கோ எதுக்கோ வந்து சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஓகே இந்த அக்கா சொல்கிறாங்க, நமக்கு வந்து படிப்பு முக்கியம் கிடையாது, ஸ்கில்ஸ் தான் முக்கியம், அந்த மாதிரி ஃபோக்கஸ்ட் ஆகி போகிறவங்க வந்து இருக்காங்க. என்னோடய வேண்டுகோள் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிஜமாவே கூப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல டேலண்டடான ஆளுங்களை, இப்போ இன்ஸ்டாவில் நிறைய பேர் அவங்களோட டேலண்ட் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களாவது சொல்லுவாங்க, நான் எங்கே ஆடிஷன் போனேன், இல்லை இங்கெங்கே இப்படி போனேன், அசிங்கப்பட்டேன், அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸாவது இருக்கும். இவங்கக்கிட்ட என்ன ஸ்டோரி இருக்க போகுது? அவங்க வந்து ஊருக்கதை உலகத்தை தான் பேசியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலையும் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். தேவையே இல்லை. அவங்க கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை போய் பாருங்கள். அதுதான் நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அவ்வளோதான் கைஸ், அதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.